சமபௌதியம் நாங்கள் அன்றைக்கி பார்த்து நாங்கள் சமபௌதியம்ண்டா என்னன்னு சொல்லி சமபௌதியம்னு சொன்னால் ஒரே மூலக்கூட்டு சூத்திரம் வித்தியாசமான கட்டமைப்பை கொண்டிருந்தால் சமபௌதியம் என்று பார்த்துனாங்க. அதாவது சமபௌதியத்தை வந்து ஐசோமெட்ரிசம். அதே மாதிரி இந்த சமபௌதியத்தை ரெண்டாக பிரிக்கலாம். ஒன்று திண்ம சமபௌதியம், அடுத்தது வந்து அமைப்பு சமபௌதியம். இந்த திண்ம சமபௌதியத்தை ரெண்டாக பிரிக்கலாம். ஒன்று வந்து கேத்திரகணித சமபௌதியம், அடுத்தது ஒளியியல் சமபௌதியம். அந்த கேத்திரகணித சமபௌதியத்தில் சிஸ் சமபௌதியம், டிரான்ஸ் சமபௌதியம், சிஸ் சமபௌதியம், ரான்சிஸ் சமபௌதியம், ரான்ஸ் சமபௌதியம். அதே மாதிரி சிஸ் 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 டிரான்ஸ், சிஸ் டிரான்ஸ், சிஸ் சிஸ், சிஸ் சிஸ் டிரான்சிஸ், டிரான்ஸ் 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 பல சமபௌதியம். அதாவது கேத்திரகணித சமபௌதியத்தில் அந்த பல வடிவங்களை நாங்கள் புறவு பார்ப்போம். அதே மாதிரி ஒளியியல் சமபௌதியம், ஒப்டிக்கல் ஐசோமெட்ரிசம். ஒளியியல் அதாவது கேத்திரகணித சமபௌதியத்தை நாங்கள் சொல்லுவோம் ஜியோமெட்ரிக்கல் ஐசோமெட்ரிசம், ஜியோமெட்ரிக்கல் ஐசோமெட்ரிசம் சொல்லுவோம். அதே மாதிரி ஒப்டிக்கல் ஐசோமெட்ரிசம் அல்லது ஒப்டிக்கல் ஐசோமெட்ரிசம் அதாவது வந்து சொல்ற ஒளியியல் சமபௌதியம் என்று சொல்லி அவை ஒளியியல் சமபௌதியம் கேத்திரகணித சமபௌதியம் என்று சொன்னால் என்ன என்ற விஷயத்தில் நாங்கள் பார்ப்போம். அதே மாதிரி பல அமைப்பு சமபௌதியம் ஒன்று பார்த்துறாங்க. அந்த அமைப்பு சமபௌதியத்தை எடுத்து பார்த்தோம்னு சொன்னா நேர்ச்சங்கிலி கிளைச்சங்கிலி அமைப்பு சமபௌதியம், அதே மாதிரி மெரிச அமைப்பு சமபௌதியம், அடுத்தது தொழிற்படும் கூட்ட அமைப்பு சமபௌதியம் அப்படி சொல்லி பல சமபௌதியங்கள் இருக்குது. அப்போ இன்றைக்கு வந்து பார்ப்போம் வந்து என்ன, அதாவது நேர்ச்சங்கிலி கிளைச்சங்கிலி அமைப்பு சமபௌதியம் என்னென்று பார்ப்போம். நேர்ச்சங்கிலி கிளைச்சங்கிலி அமைப்பு சமபௌதியம் என்னென்று பார்ப்போம். பார்த்தோம்னு சொன்னால் C4H10 என்கின்ற சேர்வைக்கு வலுவளவின் அடிப்படையில் இரண்டு கட்டமைப்புகள் எல்லாம். ஒன்று வந்து CH3 CH2 CH2 CH3, அடுத்து வந்து CH3 CH CH3 CH3. இப்போ பார்த்தோம்னா தெரியும் உங்களுக்கு 4 கார்பன் அணுக்கள் 10 ஹைட்ரஜன் அணுக்களை கொண்ட ஒரு மூலக்கூட்டு சூத்திரம். அப்போ இங்கே பார்த்தோம்னா ஒரே மூலக்கூட்டு சூத்திரம் வித்தியாசமான கட்டமைப்பு. அந்த வித்தியாசமான கட்டமைப்பில் இது நேர்ச்சங்கிலியா இருக்குது, இது கிளைச்சங்கிலியா இருக்குது, இது நேர்ச்சங்கிலியா இருக்குது, இது கிளைச்சங்கிலியா இருக்குது. இப்போ இதை நாங்கள் என்ன பண்ணுறோம் சொன்னால் CH3 CH2 ரெண்டு தரம் இருக்குது, CH2 twice CH3 எழுதலாம். அல்லது இதை இன்னொரு வகையாக எழுதலாம். CH3 3 தரம் இருக்குது, அந்த 3 தரம் எங்கே கொடுக்கப்பட்டிருக்குது, CH கொடுக்கப்பட்டிருக்கு. இப்படி எழுதலாம். அதாவது 4 காவன்கை வலுவிளவை 4 ஆக்குறதுக்கு 4 பிணைப்புகளை ஏற்படுத்தியிருக்குது. ஒரு பிணைப்பு, 2 பிணைப்பு, 3 பிணைப்பு, இந்த ஹைட்ரஜனால ஒரு பிணைப்பு, ஹைட்ரஜனால ஒரு பிணைப்பு. ஆகவே ஒரே மூலக்கூட்டு சூத்திரம் வித்தியாசமான கட்டமைப்பு நேர்ச்சங்கிலியாகவும் கிளைச்சங்கிலியாகவும் இருக்கிறபடியினால இதை நேர்ச்சங்கிலி கிளைச்சங்கிலி அது அமைப்பில் மாறுது. நேர்ச்சங்கிலியாக மாறுது, கிளைச்சங்கிலியாக அமைப்பில் மாறுறபடியா நேர்ச்சங்கிலி கிளைச்சங்கிலி அமைப்பு சமபௌதியம் என்று சொல்லுவோம். அதே மாதிரி இப்போ ரெண்டாவது என்ன மட்டும் பார்த்தோம் அப்படின்னா தொழிற்படும் கூட்டமைப்பு சமபௌதியம். தொழிற்படும் கூட்டமைப்பு சமபௌதியம் அப்படின்னா என்ன என்று பார்த்தோம்னா தொழிற்படும் கூட்டமைப்பு சமபௌதியம் என்னென்னு பார்த்தோம்னு சொன்னால் இப்போ C2H6O மூலக்கூட்டு சூத்திரமாக ஒரு செய்தி எடுத்தோம்னா அதுக்கு வந்து ஒட்சியனை நடுவில் போட்டோம்னா CH3OCH3 என்று சொல்லியும் ஒட்சியனத்துக்கு அங்கத்தில் போட்டு எழுதினோம்னு சொன்னால் CH3CH2OH எழுதலாம். அப்போ C2H6O மூலக்கூட்டு சூத்திரமாக கொண்ட சேர்வைக்கு 2 கார்பன் அணுக்கள் 6 ஹைட்ரஜன் ஒட்சியன் அணுவை கொண்ட சேர்வைக்கு 2 கட்டமைப்புகள் வருது. ஒரே மூலக்கூட்டு சூத்திரம் வித்தியாசமான கட்டமைப்பு. இது வந்து ஈதர் என்று சொல்லுவோம், ஈதர். இதை வந்து சொல்லுவோம் அல்கோஹால் என்று. அவை இந்த C2H6O மூலக்கூட்டு சூத்திரமாக கொண்ட சேர்வைக்கு என்னென்ன எழுதுறோம் என்று சொன்னால் அதாவது C2H6O மூலக்கூட்டு சூத்திரமாக கொண்ட சேர்வைக்கு ஒன்று ஈதர், ஒன்று அல்கோஹால். அவை ஒரே மூலக்கூட்டு சூத்திரம் வித்தியாசமான கட்டமைப்பு. ஒன்று ஈதராக இருக்கு, அடுத்தது அல்கோஹாலாக இருக்குது. அப்போ இதை பார்த்து பார்க்கக்கூட எப்படி மாறுது, அமைப்பில் மாறுது. அவை அமைப்பு வித்தியாசம் என்ன மாதிரி மாறுது, தொழிற்படும் கூட்டம் மாறுது. தொழிற்படும் கூட்டம் என்ன, இதில் தொழிற்படும் கூட்டம் ஒட்சிஷன் தனிக்கோடியில் 2 தொழிற்படும் கூட்டம் தாக்கத்தில் விடுவது. அதே மாதிரி இதில் தொழிற்படும் கூட்டமும் OH அல்கோஹால். இதில் பேர் வருதுன்னா எதனால் எதையில் அல்கோஹால். இதை எடுத்து பார்த்தோம்னா மெத்தோக்சிமெதேன் அல்லது இருமெதையில் ஈதர், இருமெதையில் கூட்டம் ஈதர் அல்லது மெத்தோக்சிமெதேன் அல்லது இருமெதையில் ஈதர் அல்லது இது எதனால் அல்லது எதையில் அல்கோஹால். ஆகவே C2H6O மூலக்கூட்டு சூத்திரமாக கொண்ட 2 சேர்வைக்கு சொன்ன சேர்வைக்கு 2 வருது. ஒன்று ஈதரும் ஒன்று அல்கோஹாலும். ஆகவே ஒரே மூலக்கூட்டு சூத்திரம் வித்தியாசமான கட்டமைப்பு சமபௌதியம் அமைப்பில் மாறுது. அந்த அமைப்பு எவ்வாறு மாறுது, தொழிற்படும் கூட்டத்தில் மாற்றம் ஏற்படுது. அதாவது தொழிற்படும் கூட்ட
அமைப்பு சமபௌதியம், தொழிற்படும் கூட்ட அமைப்பு சமபௌதியம். ஆகவே நேர்ச்சங்கிலி கிளைச்சங்கிலி அமைப்பு சமபௌதியம், அதே மாதிரி தொழிற்படும் கூட்டமைப்பு சமபௌதியம் என்று 2 சமபௌதியங்களை பார்த்திருக்கோம். ஒரே மூலக்கூட்டு சூத்திரம், வித்தியாசமான கட்டமைப்பை கொண்ட சமபௌதியத்தில், அதாவது நேர்ச்சங்கிலி கிளைச்சங்கிலி அமைப்பு சமபௌதியமும் தொழிற்படும் கூட்டமைப்பு சமபௌதியம் உண்டா என்ன என்றதை பார்த்திருக்கோம். மிச்சம் நாங்கள் தொடர்ந்து அடுத்த கிளாஸில் பார்ப்போம்.